நேரம் வரும் பொழுது தாவீதை தேசத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அதுவரைக்கும் தாவீது என்ன செய்தான்? இது சங்கீதத்தில் இன்னும் போக போக அதிகமாய் நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். இருந்தாலும் சுருக்கமாய் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். தாவீது வனாந்தரத்திலே தன் ஆடுகளை, தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கும் பொழுது, அவன் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும். அவர் ஒரு குன்றின் மேல் உட்கார்ந்து கொண்டு, ஒரு பாறையின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்து, அவன் முழு நாளும் அங்கே ஒரு பாறையிலே அவன் படுத்திருக்கலாம். இல்ல ஆடுகள் மேய்த்து அது திரும்பி வருகிற வரைக்கும் ஒரு தொட்டில் கட்டி அதிலே அவன் படுத்துக் கொண்டிருக்கலாம். இல்லை அந்த ஆடுகளுக்கு பின்னாடி போய் அந்த ஆடுகளை கவனித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் விட்டு தாவீது என்ன செய்தான் தெரியுமா? அந்த ஆடுகளை மேய வைத்து ஆடுகள் மீதும் கவனம் செலுத்தினான். அதே சமயம் தன் முழு சிந்தையை தேவனிடத்திலே கவனம் செலுத்தி அவன் அந்த வனாந்தரத்திலே ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்பான். கர்த்தர் என் மேய்ப்பர், நான்